ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இப்போது சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு போட்டியாக ஒரு 4 பேர் இருப்பாங்க. யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேன்டீனை எடுத்து நடத்துகிறது தான் ஒரு பேச்சு. ஸோ இங்கே நம்ம சிந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சிவாவோட ஹாஸ்பிட்டலோட கேன்டீனை எடுத்து நடத்துறது நம்ம சிந்துவாக தான் இருக்க முடியும். ஸோ சிந்து தான் எப்படியுமே ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க சமைக்கிற சாப்பாடு ரொம்பவே சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சிந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மகாவுக்குமே தெரியும். மகாவுக்கு பயங்கர வயிற்றெரிச்சல். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சிவா கூட ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக பிரியாமல் ஒன்றாவே இருந்துருவாளோ, சிவாவை மயக்கி வலையில் போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் சிவா கூடவே வாழ்ந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் இங்கே மகாவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த கேட்ரிங் ஆர்டரை எடுத்து இந்த சிந்து நடத்தவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ சமையல் வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சமைச்சுமே முடிச்சாச்சு. இப்போது சிவா, அதாவது நம்ம அன்னபூர்ணி ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் தான் சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரோட சமையல் நல்லா இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் யார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சமைப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ எல்லாருமே, அதாவது நம்ம அன்னபூர்ணி, பைரவி, ஆறுமுகம் இவங்க எல்லாருமே உட்கார்றாங்க சாப்பிட்றதுக்காக. நம்ம சிந்து பரிமாறுறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி, அதாவது மகாவை கூப்பிடுறாங்க. வா மகா, நீ உட்காரு. அக்கா, என்றைக்குமே இவ சமைச்ச சாப்பாட்டை நான் எப்போயுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை. ஸோ இங்கே நம்ம சிந்துவுமே சாப்பாடு பரிமாறுறாங்க. அன்னபூர்ணி, நம்ம பைரவி, ஆறுமுகம், சிவா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு அதாவது டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க தான் சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா 4 கேட்ரிங் ஆட்களும் அதாவது சமைக்கிறத நீங்கள் சாப்பிட்டீங்க. யாரை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெரியம்மா? சொல்லுங்கள் பெரியம்மா. நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள வர வச்சு கேன்டீனில் வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணி சிந்து தான் ரொம்ப சுவையாக சமைச்சிருக்கா, சிந்துவே இந்த ஹாஸ்பிட்டலில் சமைச்சு போடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மகா அப்படியே பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. சிவாவுக்கும் சிந்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம பைரவிக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே சிந்துக்கிட்ட சிந்து, எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிந்து. நீ இந்த கேட்ரிங்கை எடுத்து நடத்தணும். இது மூலமாக நீ நிறைய சம்பாதிச்சு உன்னுடைய செலவை நீ பார்த்துக்கணும். யாரோட தயவும் இல்லாமல் நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பைரவி சொல்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க. ஆறுமுகம் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போது இங்கே இந்த ரசிக்க இருந்துட்டு, அக்கா என்னக்கா எப்போவுமே இந்த சிந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் மட்டும் எந்த ஒரு பிளானும் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவோடு இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கி கேட்குறாங்க. ஸோ இங்கே மகா இருந்துட்டு, எசிக்கி எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சுருக்கேன் எசிக்கி. அன்னபூர்ணி அக்கா உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இந்த சிந்துவை பழி வாங்க முடியும். அதனால தான் அன்னபூர்ணி அக்கா சாப்பிட்ற சாப்பாட்டில் நான் விஷத்தை வைக்கல. நாளைக்கு சமையல் ஆரம்பிப்பான்ல இந்த சிந்து, அப்போ பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் செத்துடணும். அந்த பழி ஃபுல்லாகவே இந்த சிந்து மேலே வரணும். சிந்து காலத்துக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அவளோட கடைசி நொடி முடிகிற வரைக்கும் அவள் ஜெயிலில் நரக வேதனை அனுபவிக்கணும். அதை தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நம்மளோட வேலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, பெரியம்மா நம்ம குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவோம் பெரியம்மா. அதாவது என்னமோ தெரியல, கோவிலுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. அன்னபூர்ணியுமே, சரியா சிவா, கோவிலுக்கு நம்ம எப்போ வேணாலும் போகலாம். கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மனசு ரொம்ப நிம்மதியாக அமைதியாக ஆகும்ப்பா. வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கூடவே எல்லாருமே, அதாவது அன்னபூர்ணி ஃபேமிலியில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இப்போ கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுண்டல் கொடுக்குறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட, அம்மா அங்கே பாருங்கம்மா, சுண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடவா? போயா? அன்னதானன்றது எதுக்காக? கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். நம்மளும் அதை வாங்கி சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆரம்பம் பைரவி, வா பைரவி, உனக்கு வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எருமை மாடை போய் வாங்கிட்டப்ப, எங்கே வந்தாலும் சாப்பிட்றதே வேலை ஐயோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு வேண்டாவா பைரவி? சுண்டலெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது எழுதியாக வச்சுருக்காங்க? ஓவராக தான் பண்ணுற. நீ என்ன சுண்டல் சாப்பிட்றதே இல்லையா என்ன?
எருமை ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. போ உனக்கு வேணான்னா இருக்கட்டும், நான் என் அம்மாவுக்கு எனக்குன்னு எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன், ஆனால் உனக்கு மட்டும் வாங்கிட்டே வர மாட்டேன் திமிரு பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திமிரு பிடிச்ச எருமை மாடு, வாடா நீ வீட்டுக்கு உன்னை வச்சுக்கிறேன். சரி சரி நீ என்ன தானே வச்சுக்க முடியும், எருமை எருமை கருவாயா போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி ஏதோ நீயும் ஆறுமுகம் குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு சுண்டல் வேணுமான்னு கேட்டார், நான் வேண்டான்னு சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மகா இருந்துட்டு, இல்லை பைரவி நீ என்னமோ ஆறுமுகத்தை கருவாயான்னு சொல்லி திட்டின மாதிரி தானே என் காதில் விழுந்துச்சு. ஐயோ என் புருஷனை போயிட்டு நான் அப்படி திட்டுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் மகா இப்படியெல்லாம் பேசுகிற, பைரவி போய் அப்படியெல்லாம் பேசுகிற ஆளா, பைரவி ரொம்ப ரொம்ப நல்லவ, அது மட்டும் இல்லாமல் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவ, அவள் அப்படியெல்லாம் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் சுண்டல் வாங்க தான் போயிருப்பார், ஆனால் சுண்டல் வாங்காமல் குடுகுடுன்னு ஓடி வராரு. டே ஆறுமுகம் என்னடா, ஏதோ வாங்கிட்டு வரேன் சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை, இப்படி பதட்டமாக ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சித்தர் வருவாராம். அந்த சித்தர் சொல்கிறது அத்தனையுமே அப்படியே பழிக்குமா. வருஷம் கணக்கில் இந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த சித்தருக்காக வெயிட் பண்ணுவாங்களாமா. அந்த அளவுக்கு அந்த சித்தரோட வார்த்தை ஒவ்வொன்றுமே மகிமையானதான், அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கான். நமக்கு அதாவது நம்ம குடும்பத்தில் என்ன தீய சக்தி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குது, நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவோமா, தொழில் விஷயம்னு சொல்லிட்டு அத்தனையுமே அங்கே சொல்லுவாராம். அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் அது நடந்தே தீருமாம்மா. நம்மளும் நம்ம குடும்பத்துக்காக ஒரு வாக்கு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, வேண்டாயா ஆறுமுகம், ஏதாவது அவங்க சொல்லி மனசை கெடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு. மகா இருந்துட்டு, அக்கா வாங்கக்கா, எனக்கும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சிவாவுக்கு சீக்கிரமாகவே விவாகரத்து நடந்துடணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, அதெல்லாம் சொல்லுவாங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மகா இருந்துட்டு, அக்கா சித்தர்னா எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க, வாங்கக்கா நம்ம குடும்பத்துக்கே ஒரு வாக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க. ஸோ என்னவோ சொல்கிறீங்க, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சித்தர்கிட்ட போகிறாங்க. ஸோ சித்தர்கிட்ட ரொம்ப பேர் கூட்டமாக இருக்காங்க. எங்கள் சித்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார், அதனால் ஃபுல் கூட்டமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, ஒரே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆறுமுகம், உன்னுடைய ஆசைக்காக அம்மா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அன்னபூர்ணியோட ஃபேமிலி தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ சித்தர் அன்னபூர்ணியை பார்க்குறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாரு தாயி, நீ உன் வீட்டுக்கே ஒரு ஆலமரம் மாதிரி நீ இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே நல்லபடியாக சந்தோஷமாகவும் வசதியான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. நீ ரொம்ப நல்லவ தாயி, கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது செஞ்சு மட்டும்தான் உனக்கு பழக்கம், ஆனால் ஒரு தப்பு செஞ்சிட்டே தாயி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, நான் இது வரைக்கும் என் மனசறிஞ்சு எந்த தப்புமே பண்ணதில்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு. உன் மனசறிஞ்சு நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் தாயி, ஆனால் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல சுவாமி, என்ன சொல்கிறீங்கன்னே. அது போக போக அந்த அம்மனே உனக்கு அதாவது புரிய வைப்பா. இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, சுவாமி எங்கள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு சிலதுங்கெல்லாம் எங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குங்க, அதுங்கெல்லாம் என்னைக்கு போகணும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. என் பிள்ளை சிவா என்னைக்கு அவன் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வான் அப்படின்றத நீங்கள் தான் சாமி சொல்லணும். சீக்கிரமாகவே தேவையில்லாதவங்கெல்லாம் எங்கள் வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ சித்தருக்குமே இது நல்லாவே புரியுது. ஸோ இங்கே பாரும்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ தேவையில்லாதங்கன்னு சொன்னேன், அவங்க
கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டோட மகாலட்சுமி செல்வம் எல்லாமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் எதுவுமே நிலையாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட உயிருக்கு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான், அந்த பொண்ணோட ராசினால தான் நீங்கள் எல்லாருமே இப்போ உயிரோடு இருக்கீங்க. இல்லைனா எப்போவோ போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? என் பையனுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. ஆனால் ஒருத்தி பொய் சொல்லி என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே நாங்கள் அவமானப்பட்டு நின்னோம். நான் எங்களுக்கு நிறைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்துவாவ. அவள் தான் வீட்டை விட்டு போகணும். அதே சமயம் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்து அவன் சந்தோஷமாக அவன் குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு நான் அப்படின்னு நினச்சி தான் சாமி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுது தாயி, நீ என்ன நினப்பில் கேட்ட, என்ன நினச்சி கேட்டேன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த வீடு இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தியே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சாமி சொன்னதுமே இதை கேட்டு பயங்கரமாக அப்படியே பேதலிச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் மகா. என்ன இது, சிவாவோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக இவர்கிட்ட ஏதாவது நல்ல வார்த்தை கேட்கலான்னு வந்தால் நம்மளவே போட்டு கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன சுவாமி சொல்கிறீங்க, தீய சக்தியா? ஆமாம், இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், ஏதாவது ஒரு வழி மூலமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நேர்மையாக தான் உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பை எல்லாத்தையுமே கெடுத்து குடிச்சவராக்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த அம்மா உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே மகா முன்னாடியே அந்த சுவாமியார் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மகா அப்படியே 2 கண்ணையும் முழிச்சு அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. பயத்துலேயும் பதட்டத்துலேயும். சுவாமி, என்ன சுவாமி, போதும் நிறுத்துங்க. நீங்கள் ஏதோ நல்ல வாக்கு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏதோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குதுன்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் அக்காவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா என்னையே இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு தெரியுமா சுவாமி நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு? எனக்கு தெரியும்மா, நீ வேணா இப்போ பச்சையாக நாடகம் போடலாம், ஆனால் இப்படி நடிக்கலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. எது உண்மையோ அதை நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாம்மா. உன்னால தான் இந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நான் வேணா நீ பண்ண நீ பண்ண கேவலமான திருட்டு வேலை எல்லாத்தையுமே சொல்லவா எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுவாமியார் சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம மகாவுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஐயோ, ஒருவேளை அந்த சூரியகாந்தி பூவு நகை விஷயம்னு எல்லாத்தையும் இந்த சாமியார் சொல்லிடுவாரோ? இல்லை, சொல்லவே கூடாது. சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவரை தனியாக கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி. சுவாமி, என்ன சுவாமி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் வாங்க சாமி, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். என்ன தாயி, என்கிட்ட என்ன தனியாக பேசுகிறதுக்கு உனக்கு இருக்குது? இங்கே பார், உன்னுடைய சுயரூபம் ஒட்டுமொத்தமும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ண பார்க்குறியா? அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா எப்போவுமே நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். எது உண்மையோ அது மட்டும்தான் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தையாக வருமே தவிர பொய்யா நான் என்றைக்குமே யாருக்குமே வாக்கு சொன்னதுவே கிடையாது. உடனே அன்னபூர்ணிக்கிட்டே, இங்கே பாருமா தாயி, இந்த இதோ இங்கே இருக்காங்களே இந்த மகா, இவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களால ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு மிகப்பெரிய மோசடி எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு கூட முடியாது. அந்த அளவுக்கு இவங்க உங்கள் கூட நெருக்கமாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாயி. இவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நொடிக்கு நொடி ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாத அளவுக்கு தான் இவங்க அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த வீட்டில் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது, இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணிக்கிட்ட இங்கே சுவாமியார் வந்து அடித்து சொல்லிடுறாரு. ஸோ அன்னபூர்ணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த மாதிரி சாமியாரை எல்லாமே நம்ம நம்பவே கூடாது. இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆட்களால் தான் நிறைய பேரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை 2ஆக உடைக்கணும்னு நினைக்கிறார் இவரோட பேச்செல்லாம் கேட்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம
ஆறுமுகம் இருந்துட்டு, "என்ன சித்தி, இன்னும் இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம போயிட்டு வாக்கு கேட்டு பார்ப்போம் அப்படி இப்படின்னு நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இது பொய்ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சித்தி?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு ஆறுமுகம், நான் கூட ஏதோ நம்ம வீட்டுக்கு நல்லது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அன்னபூர்ணி அக்கா சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்றத்தை சொல்லி நம்ம மனசை காயப்படுத்துறதுக்கு தான் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க போல். இவங்கள மாதிரி ஆளுங்க சொல்கிறத எதையுமே நம்ம காது கொடுத்து வாங்க வைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே இங்கேருந்து போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க அந்த சித்தர் இருந்துட்டு, "இங்கே பாரு அன்னபூர்ணி அம்மா, நான் கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு அஹ், அதாவது ஒரு டெத்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொன்னது சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சிவா கோவப்படுறாங்க. "போதும் நிறுத்துங்க. முட்டாள்தனமா கண்மூடித்தனமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ சாவு அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி ஏதாவது ஒன்றத்தை சொல்லி எங்களை பயன்படுத்துறது தான் உங்களோட வேலையா? இங்கே பாரு தம்பி, கண்டிப்பாக நான் சொன்னது கட்டாயம் நடக்கும். நடந்தே தீரும். இவங்கள நீங்கள் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தருமே சொல்கிறாங்க. "இங்கேருந்து நீங்கள் முதல்ல எந்திரிச்சு போங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே மகாவுக்கு மனசே சரியில்லை. என்ன இந்த சித்தர் நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக போட்டு அடித்து விடுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மகா வந்து நினைக்கிறாங்க. அக்கா இது நம்பியிருப்பாங்களோ? உடனே அன்னபூர்ணிக்கிட்ட, "இங்கே பாருங்கக்கா, நீங்கள் அந்த சாமியார் சொன்னதை எதையுமே மனசில் வச்சுக்காதீங்கக்கா. அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவன் ஃப்ராடு சாமியாருன்னு நினைக்கிறேன். இல்லை மகா, ஏதோ போ இது நம்ம வீட்டில் ஒரு சாவு வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. உயிருக்கு ஆபத்து வருன்ற மாதிரியெல்லாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது." "அப்போது அந்த சித்தர் சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்களாக்கா? அப்போது என்னால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அக்கா, நீங்கள் இப்படி நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா." அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்க பெரியம்மா, கண்டிப்பாக என் அம்மாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறத எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க பெரியம்மா. வாங்க, நம்ம வீட்டுக்கு எப்போவுமே நல்லது மட்டும் தான் பெரியம்மா நடக்கும். அப்படியே ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதிலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்காக நம்ம கடவுள் இருக்கார். இந்த மாதிரி ஆட்களை நம்பாமல் நம்ம சாமி மேலே பாரத்தை போட்டுருவாங்க பெரியம்மா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பெரியம்மா. முன்னாடியே இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வாக்கு கேட்கவே கூடாது. இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை காயப்படுத்திடுவாங்கன்றது உண்மையாகவே 100க்கு 100 உண்மையான உண்மையாகவே சொல்லணும்." அப்படின்ற மாதிரியெல்லாம் சரி நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, "அத்தை, அந்த சுவாமியார் சொன்னதுலையுமே ஏதோ ஒரு சில விஷயம் உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தான் சொன்னாரா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டுமே நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி பூ மூலமாக கூட நமக்கு நிறைய நஷ்டம் ஆச்சு. நல்லா இருந்த பூ திடீர்னு கருகி போச்சு. அதுக்கு காரணம் மாறன் தான். ஆனால் இப்படி திடீர்னு ஏதாவது ஒரு நஷ்டத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னா அவர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நகையுமே திருடு போச்சு. இப்படி ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே தானே அத்தை இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, "ஏய் பைரவி, அப்போது நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சொல்ல வரியா? இங்கே பாருங்கள், யாரையும் அப்படி நான் மீன் பண்ணி சொல்லலை. இல்லை, அவர் சொன்னது எல்லாமே எனக்கு ஏதோ சரின்னு படுதே, அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மகாவுக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு வருது. "அக்கா, இவங்க சொல்கிறத எதையுமே நீங்கள் நம்பாதீங்கக்கா. அப்படியெல்லாம் எதுவும் ஒன்று நடந்துடாது. நீங்கள் வாங்கக்கா, நம்ம வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மறுநாள் ஆகுது. நம்ம சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம சிந்துவுமே இப்போது சமைக்கிறதுக்காக கேன்டீன் கிளம்பி போகிறாங்க. கேன்டீனில் எல்லாமே கரெக்டான டைமுக்கு வந்துடணும் அப்படின்றதுக்காக சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே எஸ்சிக்கு மகா கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்து கண்டிப்பாக சிவாவோட ஹாஸ்பிட்டலில் உள்ள கேன்டீன் எடுத்து நடத்தவே கூடாது. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாக்கா, அந்த சாப்பாட்டில் எல்லாத்தையுமே நான் கெமிக்கல் பவுட்ரு கலக்கலான்னு இருக்கேன். அந்த கெமிக்கல் பவுட்ரு கலந்தோம் அப்படின்னா எல்லாருமே மயக்கம் போட்டுருவாங்க. அவங்கள 1 ஹவரில் காப்பாற்றினா மட்டும்தான் காப்பாற்றின மாதிரி. அது வரைக்கும் அவங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஹவர் ஆச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அவங்களோட உயிர் போயிடும். இதனால் இந்த சிந்து தானே பாதிக்கப்படுவா." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் எசிக்கி, வேணாண்டா. ஏற்கனவே அந்த சித்தர் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அன்னபூர்ணி அக்காவுமே அதை கொஞ்சம் நம்ப தான் ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்படி செய்கிறது கரெக்டாக வரும்னு எனக்கு தோணலடா. அதுக்கப்புறம் அந்த சித்தர் சொன்னது உண்மையாயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அதெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா, வாங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்சிக்கியும் நம்ம அதாவது எஸ்சிக்கியும் மகாவும் போகிறாங்க. ஸோ நம்ம சிந்து வந்து சமைச்சு முடிச்சுட்டு சிவா கிட்ட சொல்கிறதுக்காக போகவும் கெமிக்கல் பவுட்ரு எல்லாத்தையுமே இங்கே எஸ்சிக்கு வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து விட்டுடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சிந்து ரொம்பவே உஷாரான ஆளுன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் பொருத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அப்பப்போ ஒரு 1 ஹவருக்கு 1/2 ஹவருக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் போய் பார்க்குறாங்க, ஓட்டி பார்க்குறாங்க முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே. இவங்க கெமிக்கல் பவுட்ரு கலக்கிறது சாப்பாட்டில், சாம்பாரில் கலக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க? நம்ம டாக்டர் கூட்டிகிட்டு போகிற சந்தில் இவங்க வந்து இந்த பவுட்ரெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிட்டாங்களோ? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஆளுங்களாக இருக்காங்களே, சாப்பிட்ற சாப்பாட்டில் யாராவது இப்படி விஷப்பொடியை கலப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ உடனே டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணுன்றதுக்காக, டாக்டரே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு பதற அடிச்சுக்கிட்டு ரொம்பவே வேகமாக கீழே உளுந்து எழுந்து போய் நம்ம டாக்டர்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஏன் சிந்து, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நடந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே இல்லை டாக்டரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ வா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க பேசுகிறாங்க. என்ன சிந்து, கொஞ்சம் பொறுமையாக பேசு, அப்படி என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ டாக்டரே வா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்த நம்ம சிவா ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. என்ன சிந்து, ஏதோ பவுட்ரு தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே கண்டிப்பாக மகாத்தையும் எஸ்சிக்கையும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு திருட்டு வேலையை தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கே தெரியாமல் இவங்க 2 பேரும் எதுக்காக ரூமில் வரணும், எதுக்காக கையில் இருக்கிற பொடியை போடணும், எனக்கு என்னமோ அது விஷப்பொடின்னு தான் தோணுது. இவங்க எனக்கு கெட்ட பேரும் வரணுன்றதுக்காக இத்தனை பேர் உயிரோட விளையாடணும்னு நினைக்கிறாங்களே, என்ன டாக்டரே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நீ அழாத சிந்து, இப்படி ஒரு காரியத்தை பண்ண அவங்க 2 பேரும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த சமையலை அதாவது இந்த சாப்பாட்டை யாருமே சாப்பிட வேண்டான்னு சொல்லிடு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அன்னபூர்ணி, மகா, எசிக்கி, பைரவி, ஆறுமுகம்னு எல்லாருமே ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ நம்ம சிவா பயங்கர கோவமாக போயிட்டு இங்கே மகாவை பல்லார்னு அரைகிறாங்க. ஸோ எஸ்சிக்குமே பயங்கரமாக அடி கொடுக்குறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரியல. ஏப்பா சிவா, கொஞ்சம் நிப்பாட்டுப்பா, எதுக்காக நீ வந்ததும் வராதுமா இப்படி கோவமாக 2 பேரையுமே அடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ பெரியம்மா, இவங்க எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? அதான் அந்த ஹாஸ்பிட்டலில் சிந்து சமைச்ச சாப்பாடை ஒட்டுமொத்தத்துலேயுமே கெமிக்கல் பவுட்ரு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, அந்த சித்தர் சொன்ன மாதிரி அதாவது அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். என் அம்மாவும் இந்த எஸ்சிக்கும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம நல்லாவே இருக்க முடியாது. நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து தான். வேலையாக இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா, சிவா சொன்னது எல்லாமே உண்மையா? நீ சாப்பாட்டில் அந்த பவுட்ரு கலந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவமாக மகா கிட்டே கேட்குறாங்க. ஸோ மகா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. இங்கே பாரு மகா, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. அது நான் ஏதோ தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. நம்ம மகாக்கு என்ன சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியல. இங்கே பாரு மகா, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு நீயும் எசக்கியும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ மகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எப்போவுமே இங்கே தான் இருப்பேன், இனிமேல் இப்படி ஒரு கேவலமான வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மகா காலில் விழுந்து கெஞ்சி கதறியுமே நம்ம அன்னபூர்ணியோட மனசு மாறவே இல்லை. ஏன்னா உயிர், அதாவது ஒரு உயிருன்றது சாதாரணமாக போச்சா, உயிரை எடுக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன கோவம், இனிமேல் நீ இங்கே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம அன்னபூர்ணி எடுத்த முடிவு ரொம்பவே கரெக்டு. நான் இந்த மகா வீட்டை விட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.